இறைவன் மரியமிற்கு நற்செய்தி கூறினான். அதன் பெயர் மசீஹ். மரியமின் மகன் ஈசா என்பதாகும். நாங்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். ஈசா நபியோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே தூதராக வந்தார். வேறு எந்த நாட்டுக்கோ உலக மக்கள் முழுமைக்கோ தூதராக வரவில்லை. ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். பிறவி குருடர்களையும் வெண் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். இறைவனின் உயிர் ரூஹ் எனப்படுவது ஈசாவை இறைவனின் மகன் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஒரு கூட்டம் ஈமான் கொண்டது, பிறிதொரு கூட்டமோ நிராகரித்தது. ஈசா சிலுவையில் அறையப்படவில்லை என்பதே உண்மையாகும். ஈசா நபி தன் கைகளில் வைத்திருந்த வாளால் தஜ்ஜாலை துண்டு துண்டாக வெட்டி கொள்வார்கள். வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகிய வரலாறு. கிறிஸ்தவர்களால் ஜீசஸ் இயேசு என்றும் அழைக்கப்படுவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு ஆணும் தீண்டாத நிலையில் ஓர் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இறைவன் மரியமிற்கு நற்செய்தி கூறினான். இன்னும் இறைவனே அக்குழந்தைக்கு பெயரும் சூட்டினான். அதன் பெயர் மசீஹ். மரியமின் மகன் ஈசா என்பதாகும். அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கி இருப்பவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என வானவர்களே மரியமிடம் கூறினார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனே பெயரை வைத்ததை போன்று ஈசாவிற்கும் இறைவனே பெயரை வைத்தான். பிறகு மரியம் அக்குழந்தையை தம் சமூகத்தாரிடையே அழைத்துச் சென்ற போது அவர்கள் கேட்டனர். ஆனால் தம் குழந்தையிடமே கேட்கும்படி அதன் பால் சுட்டி காட்டினார். நாங்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். நிச்சயமாக நான் அல்லாஹுவுடைய அடியானாக இருக்கின்றேன். அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான், இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றான் என்றது அக்குழந்தை. ஈசா நபியோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே தூதராக வந்தார். வேறு எந்த நாட்டுக்கோ உலக மக்கள் முழுமைக்கோ தூதராக வரவில்லை. இதை அல்லாஹ் 3ஆம் அத்தியாயத்தின் 49வது வசனத்தில் கூறியுள்ளான். இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன் என்று ஈசா கூறினார். இன்னும் ஈசா கூறினார், இஸ்ராயேல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் உள்ளேன் என்றார். தௌராத் வேதம் என்பது மூசா நபிக்கு வழங்கப்பட்டதாகும். ஏனென்றால் இது ஈசாவின் வேதத்தில் இன்ஜீல் வேதத்தில் கூறப்பட்டிருக்கலாம். இதனால் மக்கள் நம்பக்கூடியவர்களாக ஆகக்கூடும். ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் இன்ஜீலாகும். குர்ஆனில் மொத்தமாக கூறப்பட்டுள்ள வேதங்களின் எண்ணிக்கை 4 ஆகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திருமறை குர்ஆன். மூசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் தாவூத் வேதம். தாவூத் நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம். ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதம் இன்ஜீல் வேதமாகும். ஈசாவை அவருக்கு முன் இருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராகவும் அவரை நாம் தொடரச் செய்தோம். இன்னும் இன்ஜீலையும் கொடுத்தோம். அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. அது தனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது. அது பயபக்தியுடையவர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. அது பயபக்தியுடையவர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. பின்னர் அவர்களுடைய அடிச்சோடுகளின் மீது மற்றைய நம் தூதர்களை தொடரச் செய்தோம். மரியமின் குமாரர் ஈசாவை அவர்களை தொடரச் செய்து அவருக்கு இன்ஜீலையும் கொடுத்தோம். இதன் மூலம் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே ஈசா நபி தூதராக வந்தார்கள் என்பதையும் ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட வேதமே இன்ஜீல் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். ஈசா நபியின் பிரச்சாரம் அவர் பிறந்ததிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை நட்பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியத் செய்து கட்டளையிட்டு இருக்கின்றான். என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக என்னை ஏவி இருக்கின்றான். நட்பேறு கட்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை. இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்று அக்குழந்தை கூறியது. இத்தகையவர்தாம் மரியமுடைய புதல்வர் ஈசா ஆவார்.
எதை குறித்து அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறார்களோ அது பற்றிய உண்மையான சொல் இதுவே ஆகும் எனவும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவுக்கு எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. அவன் தூயவன். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்றுதான் கூறுவான், உடனே அது ஆகிவிடுகிறது. இதன் மூலம் இறைவன் ஈசாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டானே தவிர அவர் அல்லாஹுவின் புதல்வரும் அல்ல. அதற்கு இறைவனுக்கு எந்த அவசியமும் இல்லை என அறியலாம். இன்னும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், நிச்சயமாக அல்லாஹுவே என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாகவும் இருக்கின்றான். ஆகையால் அவனையே நீங்கள் வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும் என்று நபியை நீர் கூறும். சிறு வயதிலே ஈசா நபி பேசிவிட்டதால் அவர் இறைவனின் குழந்தை கிடையாது. இறைவன் என்பவன் அவன் மட்டுமே. அவனையே நாம் வணங்குதல் வேண்டும் என்கிறான். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். ஆனால் மசீஹ் கூறினார், இஸ்ராயேலின் சந்ததியினரே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று. எனவே எவனொருவன் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனவதியை நிச்சயமாக ஹராமாக்கிவிட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமேயாகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை. என் மீதும் என் தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் என்று நான் ஹவாரியூன் சீடர்களுக்கு சகாவாக்கள் தெரிவித்த போது அவர்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹுவுக்கு வழிபட்டவர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். இதன் மூலமே ஈசா நபி தூதர் மட்டுமே என அறிந்து கொள்ளலாம். எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம் என்னும் நேரான வழியாகும். அவர்களில் குஃப்ரு இருப்பதை, அதாவது அவர்களில் ஒரு சாரார் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது, அல்லாஹுவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹுவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினர். எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர். ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அல்லாஹுவும் சதி செய்தான். தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவனாவான். இன்னும் ஈசா தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது, மெய்யாகவே நான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கருத்து வேற்றுமையுடன் இருக்கும் சிலவற்றை உங்களுக்கு விளக்கி கூறுவேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவிடம் பயபக்தியுடன் இருங்கள், எனக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார். நிச்சயமாக அல்லாஹுதான் எனக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி. இதுவே ஈசா நபியின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை வழங்கியுள்ளான். உதாரணமாக சாலிஹ் நபிக்கு ஒட்டக அற்புதத்தை வழங்கினான். இதை போன்றே ஈசா நபிக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டன. இஸ்ராயேலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான். இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன். அது அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும். பிறவி குருடர்களையும் வெண் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நீங்கள் மூமின்கள் நம்பிக்கையாளராக இருந்தால்
நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார். ஈசா நபிக்கு சூனியம் மந்திரம் தெரியும் என்பதல்ல, அவர் ஒரு தூதரே ஆவர். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இறைவனால் நிகழ்ந்தவையே, ஈசா நபியால் நிகழ்ந்தவை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் மீதும் உம் தாயார் மீதும் அருளிய என் நிஅமத்தை, அருள் கொடையை நினைவு கூறும். பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும், இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும். இன்னும் நீர் களிமண்ணினால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போலுண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பாரும். இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும். அன்றியும் இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது அவர்களில் நிராகரித்தவர்கள், இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நினைத்து பாரும். மரியமுடைய மகன் ஈசாவே, உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு மறவையை ஆகார தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று ஹவாரியூன் சீடர்கள் கேட்டபோது அவர், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்கள் அமைதி பெறவும், நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உண்மையையே கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும், இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறக்கூடியவர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். மரியமுடைய மகன் ஈசா, அல்லாஹுவே, வானத்திலிருந்து எங்கள் மீது ஓர் உணவு மறவையை இறக்குவாயாக. அது எங்களுக்கு, எங்களில் முன்னவர்களுக்கும் எங்களில் பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து ஓர் அத்தாட்சியாகவும் இருக்கும். இன்னும் எங்களுக்கு உணவு பொருட்களை அளிப்பாயாக. நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்து கூறினார். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேன். ஆனால் அதன் பின் உங்களில் எவரேனும் ஒருவர் நிராகரித்தால் உலகத்தாரில் எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனையை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினான். இவையெல்லாம் ஈசா நபி செய்த அற்புதங்களாகும். நம் அனைவருக்கும் ஈசா என்பவர் நபியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்களோ ஈசா இறைவனின் மகன் என்கின்றனர், அவர் ஒரு கடவுள் என்கின்றனர். இவை எல்லாவற்றுக்கும் திருக்குர்ஆன் அழகாகவும் தெளிவாகவும் பேசுகிறது. ஈசா நபி தூதரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வேதமுடையோரே, உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேறெதனையும் கூறாதீர்கள். மரியமின் மகன் ஈசா எனும் மசீஹ் அல்லாஹுவின் தூதரும் அவனது கட்டளையால் உருவானவரும் ஆவார். அக்கட்டளையை அவன் மரியமிடம் போட்டான், மேலும் அவனது உயிரும் ஆவார். எனவே அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள். கடவுள் மூவர் என கூறாதீர்கள், விலகிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டும் அவன் தூயவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். இறைவனின் உயிர் ரூஹ் எனப்படுவது ஈசாவை இறைவனின் மகன் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஈசா மசீஹும் அல்லாஹுவுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹுவுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள். எவர் அவனுக்கு அடிமையாய் வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான். இதன் மூலம் மறுமையில் மனிதர்கள், மலக்குகள், நபிமார்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு இறைவனின் கீழே அவனின் அடிமைகளாகவே இருப்பார்கள். திடமாக எவர் மரியமுடைய குமாரர் மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தகையோர்
நிச்சயமாக நிராகரிப்போர் ஆகிவிட்டனர். மரியமுடைய குமாரர் மசீகையும் அவருடைய தாயாரையும் இன்னும் பூமியிலுள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட நாடினால் அதிலிருந்து அவர்களை காக்க எவர் சிறிதளவேனும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார் என்று நபியே நீர் கேளும். வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் உள்ள பொருட்கள் அனைத்தின் மீதுள்ள ஆட்சி அல்லாஹுவுக்கே சொந்தம். அவன் நாடியதை படைக்கிறான். இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். யூதர்கள் நபி உசைரை அல்லாஹுவுடைய மகன் என்று கூறுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா மசீகை அல்லாஹுவுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் வாய்களால் கூறும் கூற்றையாகும். இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்போரின் கூற்றுக்கு இவர்கள் ஒத்து போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக. எங்கே திருப்பப்படுகிறார்கள்? அவர்கள் அல்லாஹுவை விட்டும் தம் பாதிரிகளையும் தம் சந்நியாசிகளையும் மரியமுடைய மகனாகிய மசீகையும் தெய்வங்களாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்களே ஒரே இறைவனை தவிர வேறெவரையும் வணங்க கூடாதென்றே கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். வணக்கத்திற்குரியவன் அவனன்றி வேறு இறைவன் இல்லை. அவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிகவும் பரிசுத்தமானவன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டதை போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள். ஏனென்றால் நான் அல்லாஹுவின் அடியான் தான். அப்படி ஏதாவது என்னை பற்றி சொல்வதாயிருந்தால் அல்லாஹுவின் அடியார் என்றும் இறை தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் என மிம்பரின் உரை மேடை மீதிருந்தபடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். சஹீஹ் புகாரி இலக்கம் 3445. நமக்கு ஈசா என்பவர் நபியை தவிர வேறொன்றுமில்லை என தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்களோ இறைவனின் மகன் என்றும் அவர் மரணித்து சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் 3ஆம் நாள் உயிர் பெற்றெழுந்தார் எனவும் நம்புகிறார்கள். ஈசா நபி நம்பிய ஒரு தோழர் அவரை எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்தான். காட்டிக் கொடுத்த பிறகு ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்கின்றனர் கிறிஸ்தவர்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாத்தில் அவருடன் இருந்த சஹாபாக்கள் அவரை காட்டிக் கொடுக்கவில்லை என்கிறோம். அவர்களில் குஃப்ரி இருப்பதை, அதாவது அவர்களில் ஒரு சாரார் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது அல்லாஹுவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியூன், நாங்கள் அல்லாஹுவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினர். எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷ்யர்களான ஹவாரியூன் பிரார்த்தித்தனர். ஈமான் கொண்டவர்களே, மரியமின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி, அல்லாஹுவுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார் என கேட்க, சீடர்கள், நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்களாக இருக்கின்றோம் என்று கூறியது போல் நீங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். எனினும் இஸ்ராயேல் மக்களில் ஒரு கூட்டம் ஈமான் கொண்டது, பிறிதொரு கூட்டமோ நிராகரித்தது. ஆகவே ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவர்களுக்கு எதிராக உதவி அளித்தோம். அதனால் அவர்கள் வெற்றியாளராய் ஆகிவிட்டார்கள். இவ்வசனத்தில் அல்லாஹ் சீடர்கள் என்று பன்மையில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சீடர்கள் ஈசாவை காட்டிக் கொடுக்கவில்லை எனவும் அறியலாம். கிறிஸ்தவர்கள் காட்டிக் கொடுத்த பிறகே ஈசா சிலுவையில் அறையப்படுவதாக கூறப்பட்டாலும் ஈசா சிலுவையில் அறையப்படவில்லை என்பதே உண்மையாகும். நம்மை பொறுத்தவரையில் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் வந்து இறந்து விடுவாராயின் அதற்கு அடுத்த தூதர் வருவார் என்பதேயாகும். இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தூதர்கள் வந்து கொண்டே இருந்தனர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதரை அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹுவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல்
புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹுவுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான். அனைத்து தூதர்களும் இறக்கப்பட்டார்கள். ஆனால் ஈசா நபி மட்டும் விதிவிலக்கு. அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. மாறாக இறைவன் ஈசாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதூறு கூறியதன் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கோனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றான். ஈசா நபியின் விஷயத்தில் நிலவும் பொய்கள் 2. அதில் ஒன்று, சீடர்கள் காட்டிக் கொடுத்தார்கள் என்பதும் பொய். ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்பதும் பொய். நாம் இதுவரையில் ஈசா நபியின் வரலாற்றில் இறைவன் ஈசா நபியை தன்னளவில் தான் உயர்த்தி வைத்துள்ளான் எனவும் அவர் இறக்கவில்லை என்பதையும் பார்த்தோம். ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது. அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியை நினைவு கூறுவீராக. இதன் மூலம் கியாமத்து நாள் வரை ஈசா நபி அவர்கள் இறைவன் அளவில் கியாம நாளின் அடையாளமாக அவர் இப்பூமிக்கு வருவார் எனவும் அறிந்து கொள்ளலாம். எனவே நிராகரிப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடினமான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள். இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறினார். நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்றும், இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் யாவரையும் மிகைத்தோனாகவும் ஞான மிக்கோனாகவும் இருக்கின்றாய் என்றும் கூறுவார். இவ்வாறு ஈசா நபி அவர்கள் மறுமையில் கூறுவார்கள். இவ்வசனத்தின் மூலம் ஈசா நபியை இறைவன் தன்னளவில் உயர்த்தி வைத்துள்ளான் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஈசா நபி அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய முன்னறிவிப்புகளை பாருங்கள். மேலும் மரியமின் குமாரர் ஈசா, இஸ்ராயேல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹுவின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளையை நபியே நீர் நினைவு கூறுவீராக. எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூனியமாகும் என்று கூறினார்கள். பலரும் கொண்டுள்ள சந்தேக கருத்து என்னவென்றால், ஈசா நபிக்கு மனைவி குழந்தைகள் உண்டாயன, அதற்கான குறிப்பிட்ட வசனம் ஒன்றுமில்லை.
பொதுவான வசனம் ஒன்று இருக்கின்றது. நபியே, நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம். மேலும் எந்த தூதரும் அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டு வந்ததில்லை. ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு பதிவு ஏடு உள்ளது. இவ்வசனத்தின் மூலம் ஈசா நபிக்கும் திருமணம் முடிந்து குழந்தைகள் இருக்கலாம் என எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹு ஆலம். ஈசா நபியின் வருகை. ஈசா நபி மரணிக்கவில்லை. இறைவன் மறுமை நாள் வருவதற்கு முன் அவரை திரும்பவும் இவ்வுலகிற்கு அனுப்பி அவரும் அனைவரையும் போல் இவ்வுலகில் வாழ்ந்து மரணிப்பார்கள் என்கிறான். ஈசா நபி மரணித்த பிறகு மறுமை நாள் வரும். அதுவரையில் மறுமை நாள் ஏற்படாது. இதன் மூலம் ஈசா நபியின் வருகைக்கு பிறகு மறுமை நாளின் அடையாளங்கள் ஒன்றொன்றாக தொடங்கும். நிச்சயமாக அவர் ஈசா மறுமை நாளின் அத்தாட்சி ஆவார். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகப்பட வேண்டாம். மேலும் என்னையே பின்பற்றுங்கள். இதுவே சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி என்று நபியே நீர் கூறுவீராக. வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். தஜ்ஜால் வராமல் ஒருபோதும் மறுமை நாள் ஏற்படாது. அவன் நெற்றியில் காஃபிர் என எழுதப்பட்டிருப்பதும் நமக்கு தெரியும். அந்த தஜ்ஜாலை ஈசா நபிதான் கொள்வார். இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் என்பவன் சிரியாவிற்கும் ஈராக்குக்கும் இடையே வலப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் விரைந்து செல்வான். அப்போது அல்லாஹுவின் நல்லடியார்களே உறுதியாக நில்லுங்கள் என்றும் மற்றொரு அறிவிப்பில் மேற்கிலுள்ள குராசான் என்ற இடத்திலிருந்து தஜ்ஜால் வெளிப்படுவான் என்கிறார்கள். ஆதாரம் திருமதி இலக்கம் 2163. இஸ்வஹான் பகுதியைச் சேர்ந்த யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் முஸ்லிம் இலக்கம் 5237. தஜ்ஜாலின் அடையாளங்களாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு நாள் மக்களிடையே தஜ்ஜால் எனும் மசீஹை நினைவு கூர்ந்தார்கள். அப்போது அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்லன். ஆனால் தஜ்ஜால் எனும் மசீஹ் வலது கண் குருடானவன். அவனது வலது கண் ஒரே குலையில் துரித்துக் கொண்டிருக்கும் திராட்சையை போன்றிருக்கும் என்று கூறினார்கள். அவனது இடது கண் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போல் வளைந்து இருக்கும். அவனது நெற்றியின் இடையில் காஃபிர் என எழுதப்பட்டிருக்கும். உலக படிக்க தெரிந்த படிக்க தெரியாத மூமின்கள் அனைவரும் அதை படிப்பவர்களாகவே இருப்பர். ஊனமுற்ற வலது கண்ணின் கீழ் மூக்கு பகுதியில் கடினமான சதை கட்டியிருக்கும். அவன் சிவப்பான நிறமுடையவனாகவும் அதிக வெண்மை நிறமுடையவனாகவும் இருப்பான் எனவும் ஹதீஸில் வந்துள்ளது. சஹீஹ் புகாரி இலக்கம் 3441. தஜ்ஜாலின் அற்புதங்களான தஜ்ஜால் வானிற்கு மழை பொழியுமாறு கட்டளையிடுவான். உடனே மழை பொழியும். இன்னும் பயிர்களை முளைக்க செய்யுமாறு பூமிக்கு கட்டளையிடுவான். உடனே பயிர்களும் முளைத்து வெளிவரும். இன்னும் மக்களிடம் வந்து தன்னை கடவுளாக ஏற்கச் சொல்லும் போது சிலர் ஏற்பர், சிலர் ஏற்க மாட்டார்கள். உடனே தஜ்ஜால் மக்களிடமிருந்து விலகி விடுவான். ஆனால் மக்கள் தங்கள் செல்வங்களை எல்லாம் இழந்து விடுவர். பிறகு பாலடைந்த மண்டபத்திற்கு சென்று புதையல்களை வெளிப்படுத்துமாறு கூறியவுடன் உடனே அது தேனீக்கள் வெளிவருவதைப் போல் புதையல்களும் வெளிவரும். பிறகு திடகாத்திரமான ஒரு இளைஞனை அழைத்து அவனை வாளால் இரண்டாக பிளந்திடுவான். பிறகு அவ்விளைஞனை அழைத்தால் அவன் சிரித்த முகத்துடன் திரும்புவான். இதுவும் முஸ்லிமில் 5228 ஹதீதாக வந்துள்ளது. இதே ஹதீஸ் அஹ்மத் நூலிலும் 22573 ஹதீதாக வந்துள்ளது. அதில் அவன் ஒரு மனிதனையே இறக்கச் செய்து உயிர்ப்பிக்க முடியும். வேறு மனிதனிடம் இந்த அற்புதத்தை அவனால் செய்ய முடியாது எனவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியுள்ளார்கள். இன்னும் தஜ்ஜால் பிறவி குருடனையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். இவை அனைத்தும் ஈசா நபியும் செய்தார்கள். ஆனால் தஜ்ஜால் இவை அனைத்தையும் செய்து இன்னும் தான் இறைவன் என்று கூறுவதை நம்பினால் இறைவன் வைத்த சோதனையில் தோற்றுவிட்டான். ஏனென்றால் அவன் இறைவன் இல்லை. இன்னும் இறைவன் வைத்த சோதனையே அதுவாகும். நாம் இறைவன் வைத்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அவனோ தன்னையே இறைவன் என்று கூறியதால் அவன் பின்னே நாம் சென்றால் தோற்றை விட்டவர்களாகி விடுவோம்.
இன்னும் அல்லாஹுவே தன் இறைவன் என்று எண்ணி அந்நிலையிலே மரணித்து விட்டால் அவர்கள் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து வெற்றி கொண்டோர் போலாவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அஹ்மத், இலக்கம் 19292. தஜ்ஜாலை கடவுளாக ஏற்காத மனிதர்கள் எல்லாம் மிகுந்த வறுமையில் இருப்பார்கள். ஆனால் தஜ்ஜாலோ கைகளில் மலை போன்று ரொட்டி துண்டுகளை வைத்திருப்பான். இன்னும் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அவனிடம் 2 நதிகள் இருக்கும். அதில் ஒரு நதியை காட்டி இதுதான் சொர்க்கம் என்று, மற்றொரு நதியை காட்டி இதுதான் நரகம் என்றும் கூறுவான். ஆனால் சொர்க்கம் என்று கூறிய நதி நரகமாகவும், நரகம் என்று கூறிய நதி சொர்க்கமாகவும் இருக்கும். இன்னும் அவன் மழை பொழியுமாறு கட்டளையிட்டதும் மழை பொழிந்ததை கண்டு மக்கள் இவற்றை கடவுள் அன்றி யாரால் செய்திட முடியும் என்று கேள்விகளை எழுப்புவார்கள். தஜ்ஜால் இன்னும் மக்களிடம் தண்ணீரையும் நெருப்பையும் காட்டுவான். ஆனால் தண்ணீர் நெருப்பாகவும் நெருப்போ குளிர்ந்த நீரை போன்றும் இருக்கும். யார் இந்த தஜ்ஜாலிடத்தில் இந்நிலையை அடைகிறீர்களோ அவர்கள் நெருப்பையே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நெருப்பிலே விழுந்து விடுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, இலக்கம் 7130. தஜ்ஜாலின் வாழ்நாளை பொறுத்தவரையில் தஜ்ஜால் இப்பூமியில் எவ்வளவு காலம் தங்கி இருப்பான் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபி அவர்கள் 40 நாட்கள், ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும், ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும், ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று விடையளித்தார்கள். அறிவிப்பவர் நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம், இலக்கம் 5228. தஜ்ஜால் எங்கிருந்து வருவான் என்றால், இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் வருவான், வந்து மதீனாவின் ஓர் ஓரத்தில் இறங்குவான். பிறகு மதீனா மும்முறை குலுங்கும். உடனே ஒவ்வொரு இறை மறுப்பாளனும் நயவஞ்சகனும் அவனை நோக்கி புறப்படுவார்கள். மற்றொரு ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், இறுதி நாள் நெருங்கும் போது மசீஹு தஜ்ஜால் கிழக்கு திசையிலிருந்து மதீனாவை குறிவைத்து வந்து உஹது மலைக்கு பின்னால் இறங்குவான். பின்னர் வானவர்கள் அவனது முகத்தை ஷாம் திசை வடக்கு நோக்கி திருப்பி விடுவார்கள். அங்குதான் அவன் மடிவான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. இலக்கம் 2673. இஸ்ஃபஹான் நாட்டு யூதர்களில் ஒருவனாக தஜ்ஜால் புறப்பட்டு வருவான். மதீனாவை நெருங்கி அதன் எல்லையில் இறங்குவான். அன்றைய தினம் மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலிலும் 2 மலக்குகள் இருப்பார்கள். அவனை நோக்கி மதீனாவில் உள்ள கெட்ட மக்கள் புறப்பட்டு செல்வார்கள். ஷாம் நாட்டில் உள்ள பாலஸ்தீன் நகரின் லுத் எனும் வாசலுக்கு அவன் புறப்பட்டு செல்வான். அங்கே ஈசா நபி அவர்கள் இறங்கி அவனை கொல்வார்கள். அதன் பின் 40 ஆண்டுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பூமியில் நேர்மையான தலைவராக, சிறந்த நீதிமானாக வாழ்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் அஹ்மத், இலக்கம் 23327. இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், மசீஹு தஜ்ஜாலை குறித்த அச்சம் மதீனாவிற்கு நுழையாது. அந்த நாளில் மதீனாவுக்கு 7 நுழைவாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு நுழைவாயிலின் மீதும் 2 வானவர்கள் காவல் காப்பதற்காக நியமிக்கப்பட்டு இருப்பார்கள். தஜ்ஜால் உலகில் 40 நாட்களே உயிர் வாழ்வான். அந்த 40 நாட்களிலும் அவன் போகாத இடங்களே இருக்காது. ஆனால் 4 பள்ளிவாசல்களை தவிர அங்கு அவனால் பிரவேசிக்க முடியாது. 1 மஸ்ஜிதுல் ஹரம், 2 மஸ்ஜிதுல் நபவி, 3 இஸ்ரேவேலத்தில் உள்ள மஸ்ஜிது தூர், 4 பைத்துல் முகத்தஸ். இந்த 4 பள்ளிகளிலும் அவன் நுழைய முடியாது. மீதி எங்கும் செல்வான். நூல் அஹ்மத், இலக்கம் 22571. தஜ்ஜாலை பார்த்தவுடன் மக்கள் அனைவரும் ஓட்டம் பிடிப்பார்கள். காபிர்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் ஓட்டம் பிடிப்பார்கள் என ரசூலுல்லாஹ் கூறிய போது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டனர், ரசூலுல்லாவே, பிறகு அங்குள்ள அரபியர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று? தஜ்ஜால் வரும்போது அரபியர்கள் குறைந்த எண்ணிக்கையிலே இருப்பார்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் எந்த நபிமார்களும் இருந்ததில்லை. நூஹ் நபி முதல் வந்த அனைத்து நபிமார்களும் இன்னும் நானும் உங்களை எச்சரிக்கிறேன் என்றார்கள்.
நூல் சஹீஹ் முஸ்லிம் இலக்கம் 52038. ஈசா நபியின் வருகை. தஜ்ஜால் அளவுக்கு அதிகமாக அநியாயங்களை செய்யும் போது அல்லாஹ் ஈசா நபியை எவ்வாறு உலகத்திற்கு அனுப்புவான் என்றால், குங்கும சாயில் தேய்க்கப்பட்ட 2 ஆடைகளை அணிந்திருப்பார். அவர்களுடைய கைகளை வானவர்களின் சிறகுகள் மீது வைத்தவர்களாக டமாஸ்கஸ் திமிஷ்க் நாட்டின் கிழக்கே உள்ள வெள்ளை மினாராவின் அருகே இறங்குவார்கள். ஈசா நபியின் தலை குனிந்தால் நீராக சொட்டும், தலையை உயர்த்தினால் அவரின் வியர்வைகள் முட்டி வரை உதிர்ந்திருக்கும். ஈசா நபி இறங்கியவுடன் ஒரு பெருமூச்சு விடுவார்கள். அவரின் கண் பார்வை எவ்வளவு தூரத்திற்கு எட்டுதோ அந்த அளவுக்கு பெருமூச்சு விடுவார்கள். அம்மூச்சு யார் மேலெல்லாம் படுதோ அவர்கள் இறந்து விடுவார்கள். இறை நிராகரிப்பாளர்கள் மீது அவரின் மூச்சுக்காற்று விழுந்தவுடன் அவர்கள் இறந்து விடுவர். அந்த நேரத்தில் ஈசா நபி தஜ்ஜாலை தேடிச் செல்வார்கள். தஜ்ஜாலை பைத்துல் முகத்தஸ் என்ற இடத்தில் லூத் என்ற கிராமத்தில் அவனை கொல்வார்கள். ஈசா நபி இறங்குவதற்கு முன்பு மதீனாவாசிகளுக்கும் ரோமானியர்களுக்கும் அக்மாக் அல்லது தாஃபிக் என்ற இடத்தில் போர் நடக்கிறது. மதீனாவாசிகள் அப்போருக்கு புறப்பட்டு செல்வர். எங்களை சிறைப்பிடித்து வைத்தவர்களுடனே நாங்கள் போரிடுவோம் என்று ரோமானியர்கள் கேட்பார்கள். அதற்கு எங்களுடைய சகோதரர்களை நாங்களே காட்டிக் கொடுக்க மாட்டோம், நீங்கள் எங்களுடனே போர் புரியுங்கள் என்றனர் மதீனாவாசிகள். அவ்வாறு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 1/3 பகுதியினர் போரிலிருந்து பின்வாங்கி ஓடிடுவர். அறப்போரில் பின்வாங்குதல் கூடாது, ஆதலால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு பகுதியினர் போரிட்டு வெற்றி கொள்வர் எனவும் அவர்கள் தங்கள் வாட்களை ஒலிவ மரத்தில் தொங்க செய்துவிட்டு போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை எடுத்து பங்கு போட்டுக் கொண்டு இருப்பர். அப்பொழுது மசீஹ் வந்துவிட்டார் என சில ஷைத்தான்கள் வதந்தியை கிளப்புவர். ஆனால் அவர் வந்திருக்க மாட்டார், அது வெறும் பொய்யான செய்தியே ஆகும். பிறகு சிரியாவின் போருக்கு படைகளை சரி செய்து கொண்டிருக்கும் போது மரியமின் மகன் ஈசா தளபதியாக வந்துவிட்டார் என கூறுவார்கள். இது உண்மையான செய்தியே ஆகும். பிறகு ஈசா நபி அவர்கள் தஜ்ஜாலை காணும் போது தஜ்ஜால் உப்பு நீரில் கரைவது போல் கரைந்து விடுவான். இதுவே ஈசா நபி அவர்கள் அவனை விட்டு விட்டாலும் அவன் இறந்தே போவான். எனினும் ஈசா நபி அவர்கள் அவனை விடாமல் ஈசா நபி தன் கைகளில் வைத்திருந்த வாளால் தஜ்ஜாலை துண்டு துண்டாக வெட்டி கொள்வார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நூல் முஸ்லிம் இலக்கம் 5157 மற்றும் 5228. இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், மரியமின் குமாரர் ஈசா அவர்கள் நீதி செலுத்தும் நடுவராக உங்களிடையே இறங்குவார்கள். அவர்கள் வந்தவுடன் சிலுவையை உடைப்பார்கள், பன்றியை கொள்வார்கள், ஜிஸ்யா வரியை ஏற்க மறுப்பார்கள். எவரும் பெற முன் வராத அளவுக்கு செல்வம் பெருகி வழியும். இவையெல்லாம் நடக்காத வரை உலக முடிவு மறுமை நாள் வராது. நூல் புகாரி இலக்கம் 2476. அநீதிகளும் அபகரித்தலும் இன்னும் பொறாமையும் கள்ளமும் கபடமும் அனைத்தும் ஒளிந்துவிடும். ஈசா நபி வரும்போது நபியாக வராமல் ஒரு சாதாரண மனிதரைப் போலவே தோன்றுவார். இதை நபி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், ஈசா நபி வரும்போது உங்களைச் சேர்ந்த இமாமே தொழுகை நடத்த வேண்டும். ஆனால் அப்போதைக்கு முஸ்லிம் தலைவர்களாக இருப்போர் ஈசா நபியை தங்களுக்கு தொலை வைக்குமாறு அழைப்பார்கள். ஆனால் ஈசா நபி அவர்கள் மறுத்து உங்களில் ஒருவரே இமாமாக தொலை வைக்க வேண்டும் எனவும் உங்களுக்கு தொலை வைக்கவும் தலைவராகவும் இருக்க முடியும், என்னால் தொலை வைக்க முடியாது என்கின்றனர். இது ஏனென்றால் இச்சமுதாயத்திற்கு இது இறைவன் கொடுத்த கண்ணியமாகும் என்றனர். ஈசா நபி அவர்கள் 40 வருடங்கள் இவ்வுலகில் வாழ்வார்கள். தஜ்ஜாலை கொன்று ஈசா நபி வாழும் 40 வருடங்களில் 7 வருடங்கள் வரையில் எவருக்கும் இடையே எந்த பகைமையும் இருக்காது. இவ்வாறான நிலை ஏற்படும். யாரும் யாரையும் கண்டு பொறாமைப்படவோ கோபப்படவோ மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நூல் அபுதாவுத் இலக்கம் 3166. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, இறுதி நாட்களில் மரியமின் புதல்வர் ஈசா அவர்கள் மக்கா மதீனா இடையே உள்ள ஃபஜ்ஜு ரவுஹா எனும் இடத்தில் ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவிற்காக அல்லது அவ்விரண்டுக்குமாக தல்பியா சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள இந்த ஹதீஸ் 3 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது.
நூல் முஸ்லிம் இலக்கம் 2403. ஈசா நபியின் தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்றால், இறை தூதர் அவர்கள் கூறினார்கள், நான் மிக்ராஜ் பயணத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் மூசா அவர்களை ஷனுஆ குலத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று பழுப்பு கோதுமை நிறமுடைய உயரமான சுருள்முடி கொண்ட மனிதராக கண்டேன். ஈசா அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாகவும் சுருள் சுருளாக இல்லாமல் படிந்த தொங்கலான தலைமுடி உடையவர்களாகவும் கண்டேன். நரகத்தின் காவலரான வானவர் மாளிகையும் இறுதி காலத்தில் வரவிருக்கும் பெரும் பொய்யனான தஜ்ஜாலையும் கண்டேன். இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவை. நீங்கள் அவனை தஜ்ஜாலை சந்திக்கவிருப்பதில் சந்தேகம் ஏதும் கொள்ள வேண்டாம் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். தஜ்ஜால் உள்ளே நுழைந்து விடாமல் மதீனா நகரத்தை வானவர்கள் காவல் காப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்தார்கள். நூல் புகாரி இலக்கம் 3239. அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் ஆகுக என கூறினான். அவர் மனிதராகிவிட்டார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் மார்க்கத்தில் தான் பிறக்கிறான். அவனுடைய பெற்றோர்கள் தான் பின்னர் அவனை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ அக்னி ஆராதனையாளனாகவோ ஆக்கி விடுகின்றனர். அவர்கள் இருவரும் முஸ்லிம்களாக இருந்தால் அவனும் முஸ்லிமாகி விடுகின்றான். தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் விழாப்புறத்திலும் ஷைத்தான் குத்துகிறான். மரியமையும் அவருடைய புதல்வர் ஈசா அவர்களையும் தவிர. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம் இலக்கம் 5169. மறுமையில் ஈசா நபியின் நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமையில்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றை எல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார். நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கின்றாய் என்றும், இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் யாவரையும் மிகைத்தோனாகவும் ஞான மிக்கோனாகவும் இருக்கின்றாய் என்றும் கூறுவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு விருந்தில் இருந்தோம். அப்போது வைக்கப்பட்ட புஜம் முன்னங்கால் ஒன்று நபி அவர்களிடம் நீட்டப்பட்டது. அது அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்து வந்தது. நபி அவர்கள் அதை தம் வாயாலேயே பற்களில் பற்றி கொண்டு அதிலிருந்து சிறிது உண்டார்கள். பிறகு, நான் மறுமை நாளில் மக்களின் தலைவன் ஆவேன். மறுமை நாளில் அல்லாஹ் மக்களில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் எவரை கொண்டு ஒன்று திரட்டுவான் என்பது உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பவர் அந்த மக்களை பார்க்க முடியும். தம்மை அழைப்பவர்களை அவர்களும் செவியேற்பார்கள். சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும். அப்போது மக்கள் சிலர் மற்ற மக்களை நோக்கி, நீங்கள் எத்தகைய துன்பகரமான நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதையும் உங்களுக்கு எத்தகைய ஆபத்தான நிலை நேர்ந்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடம் பரிந்துரை செய்பவரை தேடி பார்க்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள். மக்கள் சிலர், உங்கள் தந்தை ஆதம் அவர்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று கூறுவார்கள். எனவே மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, ஆதமே, நீங்கள் மனித இனத்தின் தந்தையாவீர்கள். உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான். உங்களுக்குள் தன்னால் உருவாக்கப்பட்ட உயிரை ஊதினான். வானவர்களை உங்களுக்கு சிரம்பணியும்படி உத்தரவிட்டான்.
அவ்வாறே அவர்களும் உங்களுக்கு சிரம்பணிந்தார்கள். உங்களை சொர்க்கத்தில் குடி அமர்த்தினான். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டீர்களா? நாங்கள் சிக்கியிருக்கும் அவல நிலையையும் எங்களுக்கு நேர்ந்திருக்கும் துன்ப நிலையையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் செய்த தவறின் காரணத்தால் என் இறைவன் என் மீது கடும் கோபமுற்றான். அதற்கு முன் அதை போன்று அவன் கோபித்ததில்லை. அதற்கு பிறகும் அதை போல் அவன் கோபம் கொள்ள மாட்டான். நான் நெருங்கக்கூடாத ஒரு மரத்திலிருந்து உண்ண வேண்டாம் என்று என்னை தடுத்தான். நான் அவனுக்கு மாறு செய்தேன். என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன். எனவே நீங்கள் வேறெவரிடமாவது செல்லுங்கள், நீங்கள் நூஹ் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். உடனே மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, நூஹே, நீங்கள் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் புதிய சட்ட அமைப்புடன் வருகை தந்த இறை தூதராவீர்கள். உங்களை அல்லாஹ் நன்றி செலுத்தும் அடியார் என்று குறிப்பிட்டுள்ளான். நாங்கள் சிக்கியிருக்கும் அவல நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? எங்களுக்கு நேர்ந்துள்ள இந்த துன்ப நிலையை நீங்கள் காணவில்லையா? எங்களுக்காக உங்களுடைய இறைவனிடம் பரிந்துரைக்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், என் இறைவன் இன்று என் மீது கடும் கோபமுற்றுள்ளான். இதற்கு முன் அவன் இதை போல் கோபித்ததில்லை. இதற்கு பிறகும் இதை போல் கோபம் கொள்ள மாட்டான். என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியுள்ளது. நீங்கள் இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார். மக்கள் என்னிடம் வருவார்கள். நான் இறை சிம்மாசனத்திற்கு கீழே சஜதா செய்வேன். அப்போது, முஹம்மதே, உங்கள் தலையை உயர்த்துவீராக, பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், கேளுங்கள், அது உங்களுக்கு தரப்படும் என்று இறைவனின் தரப்பிலிருந்து சொல்லப்படும். அறிவிப்பாளர் முஹம்மது இப்னு உபைத் ரஹ்மஹுல்லா. இந்த ஹதீஸ் முழுமையாக எனக்கு நினைவில்லை என்று கூறுகிறார்கள். நூல் சஹீஹ் புகாரி, இலக்கம் 3340. மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலையையும், மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைவராக இருப்பார்கள் என்பதையும் அறிந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஈசா நபியின் வரலாறு இத்துடன் நிறைவு பெறுகிறது.